எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ், திருவாரூர் மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை. இங்க வந்து பிளஸ் இந்த டெல்டா அமைச்சுட்டு இருக்கும். அதுல வந்து டெல்டா இந்த பக்கம் நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாமே கம்யூனிஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுல நம்ம இப்போ நாகப்பட்டினம் பேசும்போதே ஆல்ரெடி பார்த்தோம். திருவாரூர்ல அந்த ஒரு ஆங்கிள் நிறையவே இருக்கிறதால இங்க வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி என்பது திமுகவுக்கு பெரிய ஒரு சாதகம் தான். அதிமுகவில் வந்து அவங்க பேஸ் ஓட்டு வச்சு தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு பெருசா ஓட்டுங்க கிடையாது. ஸோ இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள்: திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், அப்புறம் மன்னார்குடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திருத்துறைப்பூண்டியை வச்சு ஆரம்பிக்கலாம். திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரை இது ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை. நீங்க பாத்தீங்கன்னா 62லேருந்தே தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்க வெற்றி பெற்று வருது. அந்த ட்ரெண்டே வந்து எப்பன்னா 2016 தான் பிரேக் ஆகுது. திமுக வேட்பாளர் ஆடலரசன் வந்து இங்க 2016 வெற்றி பெறாரு. அப்புறம் 2021 மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்குது. அது சிபிஎம், சிபிஐ மாறி மாறி அவங்களுக்குள்ள மாறி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க 2011 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 11 வந்து அப்போ அதிமுக கூட்டணியில சிபிஐ கண்டெஸ்ட் பண்ற 54% கிட்ட அவங்க எடுக்கிறாங்க. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சி, அது வந்து அதுவும் 40% வச்சிருக்காங்க. ஸோ திமுக கலைஞர் பிறந்த மாவட்டம்ன்றதால கொஞ்சம் அங்கே திமுக ஸ்ட்ரக்சருக்கு இருக்கு. காங்கிரஸ்க்கே 40% வருது. 40% 39.0%. இவர் வந்து 54% கம்யூனி சிபிஐ எடுக்கிறாங்க. அடுத்து 2016 பார்த்தாங்கன்னா அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் இந்த மக்கள் நல கூட்டணி தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுல பார்த்தோம்னா திமுக வேட்பாளர் 41% எடுக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் 33% தான் இங்க வருது அதிமுக வேட்பாளருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அவங்க வந்து மக்கள் நல கூட்டணியில கண்டெஸ்ட் பண்ணும்போதே அவங்க 19% எடுக்கிறாங்க. அப்பவே அவங்களோட ஸ்ட்ரக்சர் இங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன இந்த கீழ்வெண்மணி எல்லாம் இந்த ஏரியால தான். இப்போ கம்யூனிஸ்டோட இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் இங்க அதிகமாக இருக்கும். பாஜக ஒரு 2% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் முதல் தேர்தலில் இங்க 1% அவங்க எடுக்கிறாங்க 2016. இப்போ 21 என்ன ஆகுதுன்னா, இந்த 41-18 சேரும்போது 59 வரணும். ஆனா 52% தான் வருது. 21 கம்யூனிஸ்ட் சிபிஐ வேட்பாளர் மாரி முத்து வந்து 52% எடுக்கிறாரு. அதிமுக வந்து 36.3%. ஜெயலலிதா இருந்தவர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் திமுக ஓட்டு கொஞ்சம் வந்திருக்கு. அப்புறம் நாம் தமிழர் வந்து 8% எடுத்துறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டுல திமுக அணியில் இல்லாதவங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு மாற்றம் வந்திருக்குல்ல, அது நாம் தமிழருக்கு வந்திருக்கும். அது பெரிய ஒரு செக்ஷன் வந்திருக்கும். அமமுக இங்க தினகரன் இந்த பகுதியில் அவங்க ஒரு 2% அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் 2024 பார்லிமெண்ட் எடுத்துட்டோம்னா இப்ப சிபிஐ வேட்பாளர் அதே 52% எடுக்கிறாரு. அதிமுக வேட்பாளர் 2வது 22% எடுக்கிறாரு. அது 36 22 வருவாங்க. பாஜக வந்து இங்க ஒரு 11% எடுக்கிறாங்க. 36 22 3% வெளில போயிருக்கு. நாம் தமிழருக்கு தான் போயிருக்கு. நாம் தமிழர் 14% எடுத்திருக்காங்க. அவங்க நாம் தமிழருக்கு இந்த மாவட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இது போன்ற மாவட்டத்துல பெருசா இன்ஃபுளுன்ஸ் இந்த அளவு பண்ணுவார் தெரியல. ஏன்னா டெல்டா பாலிடிக்ஸ்ன்றது ஓரளவுக்கு போலிட்டிக்ஸ் செட்டில்டா இருக்கும். ஸோ அவங்க அந்த அளவுக்கு விஜய் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு நாம் தமிழர் ஓட்டுல ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். கம்யூனிஸ்ட் ஓட்டுல கூட சிறிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். பட் கம்யூனிஸ்டுக்கும் அதிமுக டிஃபரன்ஸ் பெருசுன்றதால மீண்டும் சிபிஐ தான் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கும். அடுத்து மன்னார்குடி என்பது திருமதி வி.கே. சசிகலாவின் சொந்த தொகுதி. அவங்க ஃபேமிலி இங்கே தான், தினகரனுக்கெல்லாம் இதுதான் தொகுதி. அவங்க இங்கே தான் ஓட்டு இங்கே தான் இருக்கு. இங்கே வந்து இங்கேயும் கம்யூனிஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் நடந்த 52 தேர்தலில் இங்கே கம்யூனிஸ்ட் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு 3 தேர்தல் 57, 62, 67 காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ 71 முதல் முறை திமுக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் 77, 80 மீண்டும் கம்யூனிஸ்ட். அப்புறம் 84 தான் அதிமுக முதல் வெற்றியை வந்து இங்க பட்டிருக்காங்க. ஞானசுந்தரம் ஒண்ணு. அப்புறம் 91 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 89 திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்
96, 2001, 2003 முறையும் கம்யூனிஸ்ட் கையில இருந்து முதல் முறை வந்து 2011 தான் கம்யூனிஸ்ட் வந்து அந்த கம்யூனிஸ்ட் தோக்கடிச்சு டிஆர்பி ராஜா இங்க 2011 வெற்றி பெறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 முறை டிஆர்பி ராஜா தான் இருக்காரு. இப்ப அமைச்சராகவே இருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளஸ். 2011 டிஆர்பி ராஜா பார்த்தோம்னா அவர் தோக்குற எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 49% எடுத்திருக்காரு. அதிமுக சிவராஜ மாணிக்கம் வந்து அவங்க கிட்டத்தட்ட 47% எடுக்கிறாங்க. அடுத்து 2016 டிஆர்பி ராஜா வந்து 48.7 அதே 49% மெயின்டைன் பண்றாரு. அதிமுக வேட்பாளர் அப்ப காமராஜன் ஒருத்தவங்க காமராஜன் ஃபைட் பண்றாரு. அவரும் வந்து 43% எடுக்கிறாரு. போன வாட்டி எடுத்தவர் கொஞ்சம் குறைவு. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 1% எடுக்கிறாங்க. அப்புறம் தேமுதிக இங்க ஒரு 3% ஓட்டு வருது. பாஜகவுக்கு வந்து இங்க 1% கம்மியாக தான் இருக்கு ஓட்டு. 21 டிஆர்பி ராஜா அந்த 48 விட குறைவா எடுத்திருக்காரு. அதாவது 45 தான் எடுத்திருக்காரு. அது ஸ்டேட் லெவல்ல திமுக வெற்றி 45 தான் எடுத்திருக்காரு. அவர் எதிரணியில சிவராஜ் மாணிக்கம் 2011 போட்டிட்ட வேட்பாளர் வந்து அவங்க 26% எடுக்கிறாங்க. காமராஜ்ன்ற வேட்பாளர் வந்து அமமுக இருந்து கண்டெஸ்ட் பண்ண அவர் வந்து 21% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் வந்து அவங்க ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 5.5% கிட்ட வந்திருக்காங்க. மக்களின் மையத்துக்குலாம் இங்க ஒரு பெரிய ஓட்டு கிடையாது. 1% கம்மியாக தான் இருக்கு. சரி, இங்க பாலிடிக்ஸ் நான் இருந்தவர் எப்படின்னா டிஆர்பி ராஜா என்பவர் வந்து ரகமுடையார். இங்க வந்து கல்லர் டாமினேட் சீட்டு. ஸோ இவர் வந்து டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக ஒரு கல்லர் கன்சால்டேஷன் வந்ததுன்னா டிஆர்பி ராஜா வீழ்த்து பண்ணலாம். பட் ஆனா அந்த கன்சால்டேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இல்லை. இப்போ அவர் அமைச்சராக வேற ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அங்க ஆயிட்டாரு. அவரோட அகமுடையார் சமூகம் வந்து இதா இருக்கு. கொஞ்சம் கல்லர்லயும் கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் கொஞ்சம் அவருக்கு ஃபேவரபுளா இருக்குன்றதால அவர் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை திமுக வந்து 50% இங்க அச்சீவ் பண்றாங்க. இது வந்து தஞ்சாவூர் பார்லிமெண்ட் வரும். தேமுதிக 19% எடுக்கிறாங்க. பாஜக 16% எடுக்கிறாங்க. 19, 16, 35 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அந்த இதுவே அந்த 48, 45 வந்து அதிமுகவும் அமமுக தனித்தனியா இருந்ததால அதனாலதான் கொஞ்சம் தனித்தனியா. இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் வேற அணியில் போனதால இன்னும் கொஞ்சம் வீக்கன் ஆயிடுச்சு. அப்புறம் நாம் தமிழர் 5.5% எடுத்து நாம் தமிழர் 12% போயிட்டாங்க. அந்த அதிமுக பலம் எடுத்து நாம் தமிழர் கொஞ்சம் பலம் பெற்று இருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கு. அவர் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவரை இங்க வீழ்த்தணும்னா நீங்க ஒரு பவர்ஃபுல் கலர் நீங்க ஃபீல் பண்ணணும். அது தினகரன் மாதிரி ஒரு கலர் ஃபீல் பண்ணீங்கன்னா டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு சிக்கல் கொடுக்கலாம். பட் அது எடப்பாடி பண்றாரா இல்லையான்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ நம்ம அந்த மாதிரி தெரியாத போது இங்க வந்து டிஆர்பி ராஜாவுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து திருவாரூர் வந்து கலைஞர் கருணாநிதியின் சொந்த ஊரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இது வந்து அதிமுக அங்கு வெற்றி பெற்றதே கிடையாது. இது வந்து ஆரம்பம் முதலே திமுக கம்யூனிஸ்ட் இடையே தான் எனக்கு போட்டி. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மட்டும் தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கையில் 57 வருது. 62 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்போ 67 கம்யூனிஸ்ட் வெற்றி பெறாங்க. அப்புறம் 71, 77 2 தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறாரு. அப்புறம் 80 முதல் 96 அந்த ஒரு 18 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கையில் இருக்கு. 96க்கு அப்புறம் ஃபுல்லா டிஎம்கே இங்க தொடர் வெற்றிகள் இருக்கு. மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கிறாங்க. இன்னும் கலைஞர் சொந்த ஊரு அவர் பக்கம் அந்த ஊர் பக்கம் அவருக்கான ஓட்டு இருக்கும். 2011 அப்புறம் அது அவர் கைவசம் வருது. அவர் தான் 2 முறை வெற்றி பெறார். இப்போ வந்து பூண்டி கலைவாணன் வச்சிருக்காரு. பூண்டி கலைவாணன் பற்றி சொல்லணும்னா கலைஞருக்கு உண்டான ஓட்டை தாண்டி இவர் மீது தனியா ஓட்டு இருக்கு. அந்த மாவட்டம் முழுக்க ஒரு பெரிய குட்வில் இருக்கு. மக்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஒரு நல்ல அபிப்பிராயம். இவருக்கு ஃபாலோயிங் அங்கே இருக்கு. இவரோட பிரதர் வந்து ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டார் நினைக்கிறேன். தேதி சரியா தெரியல. அந்த சிம்பத்தி ஒரு ஃபேமிலி மேல இருக்கு. மாவட்டத்துக்காக ரத்தம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி இருக்கு. இவரும் கொஞ்சம் மக்கள் பணி நிறையவே ஆட்டிருக்காரு. கலைஞர் வந்து இவரை நம்பிதான் தொகுதி விட்டு போறாரு. ஆனா அந்த வயசுல டிராவல் பண்ண முடியாது போது இவர் தான் அந்த கலைஞர் இடத்துல இருந்து தொகுதி பார்த்துக்கிட்டாரு. இவருக்கு அவ்வளவு பெரிய குட்வில். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல வந்து பணம் கொடுக்காம ஜெயிச்ச ஒரு சில கேண்டிடேட்ஸ்ல இவரும் ஒருத்தர். அந்த அளவுக்கு அவருக்கு மாவட்டத்துல அவருக்கு
மாவட்டத்திலும் சரி அந்த தொகுதிக்குள்ளேயும் அவர் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதால தான் இந்த கலைஞர் எடுத்து அதே ஓட்டை எடுத்து ஜெயிக்கிறார். 2011 கலைஞர் வந்து 63% எடுக்கிறாரு. அதிமுக வேட்பாளர் ஒரு 44% எடுக்கிறாங்க. 16ல் 62 தான் வருது. அதிமுக வேட்பாளர் இன்னும் குறையாது. கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சிருக்காங்க, 6.5%. நாம் தமிழர்கள் இங்க 1% கம்மியாக தான் இருக்கு. இவர் 19 இடைத்தேர்தல் 57% எடுக்கிறாரு. அதிமுக வேட்பாளர் 26% எடுக்கிறாரு. இதுலயும் 50% மேல, 21ல 50% மேல அதிமுக வேட்பாளர் 28% இருந்தால இவர் தொகுதியில இவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு இங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. இது நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வரும். அது பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஐ கேண்டிடேட் 52% இங்க எடுக்கிறாரு. அதே ஓட்டை சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே 23% ஓட்டு தான் இருக்கு. நாம் தமிழர் பாஜகவுக்கு வந்து நெக்லிஜிபிள் கொஞ்சம் ஓட்டு. நாம் தமிழ் 13% இருக்கு. லாஸ்ட் டைம் எடுத்த 6% கொஞ்சம் மேலே ஜம்ப் ஆயிடுறாங்க. பாஜகவுக்கு வந்து 11% அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பெருசா ஃபைட்டே இருக்காது இவருக்கு. ஏன்னா இவர் பணம் கொடுக்காம ஜெயிக்க அந்த மாதிரி கெப்பாசிட்டி ஆளுன்றதால இவருக்கும் வெற்றி பெற்றது உறுதின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நன்னிலம் தொகுதி. இந்த மாவட்டத்திலே அதிமுக ஃபேவரபுளா ஒரே தொகுதி தான். அதிமுக சிட்டிங் அமைச்சர் காமராஜ் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆரம்பத்துல காங்கிரஸ் பெல்ட் தான் இருந்தது. 67 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 71ல திமுக வெற்றி பெறுறாங்க. 71, 77 திமுக வெற்றி பெறாங்க. 80ல் தான் முதல் முறை அதிமுக. அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் மாறி மாறி ஜெயிச்சுட்டு வராங்க. 91லாம் அதிமுக ஜெயிக்குது. 84ல தோல்வி அடைய தேர்தலுக்கும் திமுக ஜெயிக்கிறாங்க. 89 திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2001 தமிழ் மாநில காங்கிரஸ், 6ல கம்யூனிஸ்ட் கட்சிங்க ஜெயிக்குது. 11க்கு அப்புறம் 3 தேர்தல் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஜெயிச்சுட்டு வர்றாரு. நீங்க 2011 பார்த்தோம்னு காமராஜுக்கு வந்து 51% ஓட்டு எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் அவர் எதிர்த்து நின்று போட்டிட்ட திமுக வேட்பாளர் வந்து அவர் அப்பவே 45% எடுத்துடுறாங்க. போலரைஸ் எலெக்ஷனு, மாற்று ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை. 16ல வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து 45% எடுத்து திமுக ஓட்டு 39% எடுக்கிறாங்க. காமராஜ் வந்து 49% ஓட்டு எடுத்துடுறாரு. அப்புறம் பாமக, சிபிஎம் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓட்டு பிரிக்கிறாங்க. 21ல என்ன ஆகுதுன்னா காமராஜ் வந்து 47% எடுக்கிறாரு. திமுக வேட்பாளர் ஜோதிராமன் அவர் 45% ஓட்டு எடுக்கிறாங்க. ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் ஜெயிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஃபாத்திமா ஃபரானா அவங்க வந்து இந்த ஒரு புர்கா போட்ட ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க தான் அவங்க ஷாகுல் அமீதோட டாக்டர். அந்த சிம்பதியில அவங்க 6% எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து திமுக வந்து 2021 ஜெயிக்க வேண்டிய தொகுதி. ஏன்னா இது நன்னிலம் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து பெரும்பான்மையா இருப்பது வந்து வெள்ளாளர் பாப்புலேஷன், முக்குளத்தோர் பாப்புலேஷன் கம்மி, கல்லர் பாப்புலேஷன் கம்மி. ஸோ ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட் போடும்போது பெரும்பான்மையா அங்க திமுக இங்க வெற்றி பெறணும். திமுக வெள்ளாளர் கேண்டிடேட் தான் போட்டாங்க, ஜோதிராமன்ற கேண்டிடேட். இவர் வெற்றி பெற்றிருக்கணும் ஐடியலா. ஆனா இவர் பார்த்தோன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் இவர் ஒன்றிய செயலாளர் இருக்காரு. தன்னோட சொந்த ஒன்றியத்திலே கம்மியா ஓட்டு எடுத்திருக்காரு. அந்த அவர் பூத்திலே கம்மியா ஓட்டு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அங்க சொந்த ஒன்றியத்துல கொஞ்சம் செட்பேக் இருக்கு. மற்ற ஒன்றியங்கள்ல கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு, அந்த கம்யூனிட்டி லைன்ஸ்ல வந்திருக்கு. இந்த சொந்த ஒன்றியத்துல இவரோட செயல்பாடுகளுக்கு எதிராக மக்கள் கொஞ்சம் இருந்தால ஓட்டு வருது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான். இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னா காமராஜ் வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா பூண்டி கலைஞன் வந்து அவர் நான் சொன்னேன்ல அவர் தொகுதியில பணமே கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஸ்ட்ராங் பொசிஷன் ஜெயிச்சார். அப்படி திமுக வந்து தலைமை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருத்தர் செலவுக்கு காசு கொடுக்கும்போது தன் தொகுதி கொடுத்த செலவு காசு கூட, ஏன்னா காமராஜுக்கு எதிராக போட்டிடுறாரு இவரு, ஒரு அமைச்சர் தொகுதியில் போட்டிடுறாரு, இங்க செலவு பண்ணணும். பிளஸ் சாதாரண தொகுதியை விட அமைச்சர் தொகுதியில் போட்டிடுறவங்களுக்கு திமுக எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்பவும் வந்து அந்த காசு செலவு பண்ணி இவரால் வெற்றி பெற முடியல. அப்படின்னா ஒண்ணு காமராஜ் அவர் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இவரோட சோசியல் பேக்கிங்க்கு இவர் சொல்லணும். இப்போ கூட திமுக வந்து வேற
ஒரு நல்ல வெள்ளாளர் கேண்டிடேட் போட்டா கொஞ்சம் வெற்றி பெறலாம். சோஷியல் பேக்கிங்னா என்ன? இப்ப நம்ம அதிமுக பண்ணக்கூடிய அரசியல் தான். நல்லது கெட்டதுக்கெல்லாம் போறது, அந்த கட்சிக்காரங்களோட ஒழுங்கு மிங்கலா இருக்கு, அதெல்லாம் இருந்தாலே ஓரளவுக்கு அந்த பகுதி மக்கள் நல்ல ஒரு சோஷியல் பேக்கிங் கிடைக்கும். நம்ம கோபிச்செடி பழம் பேசும்போது செங்கோட்டையன் பத்தி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு சோஷியல் பேக்கிங் கிடைக்கும். இந்த ஜோதிராமனுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த திமுக தொண்டர்கள் மத்தியில பெருசு ஒப்பீனியன் இல்லைன்ற மாதிரி தான் வருது. அதனாலதான் சொந்த ஒன்றியத்திலே அவர் லீடு கிடைக்கல. ஒருவேளை திமுக வேற ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட் கரெக்டா போட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த ஒன்றிய செயலாளர்லயே பாத்தீங்கன்னா செல்வராஜ்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு, SM செல்வராஜ்னு. அவர் இந்த ஆர்மியில வந்திருக்காரு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் போட்டா வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இவங்க தலைமை எப்படி முடிவு பண்றாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா உறுதியா இங்க இவங்க திமுக வெற்றி பெறலாம். ரொம்ப ஒரு க்ளோஸ் மார்ஜின் தான் தோத்துருக்காங்க. அந்த சோசியல் ஈக்குவேஷன்ஸ் காமராஜுக்கு எதிராக தான் இருக்கு. காமராஜ் மீண்டும் போட்டிடுவார். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்லிமெண்ட்ல எப்படி பொசிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல இங்க சிபிஐ 47% எடுத்திருக்காங்க, அதிமுக 29%, நாம் தமிழர் 13%, பாஜக 10%. ஸோ அந்த சிபிஐ எடுத்த 47% ஓட்டை இவங்க மெயின்டைன் பண்ணிட்டாலே திமுக வெற்றி பெறலாம். அதான் மீண்டும் சொல்றேன், ஒரு வெள்ளாளர்ல நல்ல கேண்டிடேட்டு, ஒரு நல்ல ஓட்டை கொண்டு வரக்கூடிய கேண்டிடேட்டு அவங்க திமுக போட்டு ஒர்க் அவுட் பண்ணா வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் இது. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். காமராஜும் லேசாக விட்டு போக மாட்டாரு. அவர் சொத்து மொத்தத்தையும் எடுத்து செலவு பண்ணுவாரு. அந்த மாதிரி அப்படி ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய நபர் தான் வரும். ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு. நான் காமராஜுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா திமுக எப்படி கேண்டிடேட் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் திமுக ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் போட்டால் வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் இது. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் சொன்னீங்க. அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம். இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 தொகுதிகளை திமுக மீண்டும் தன் கைவசம் வச்சக்கூடிய தொகுதிகளா இருக்கு. அது திருத்துறைப்பூண்டி சிபிஐ, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஐ பக்கமும், மன்னார்குடி, திருவாரூர் இந்த 2 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. நன்னிலத்துல வேட்பாளர், திமுக வேட்பாளரை பொறுத்து, அந்த சாதிய அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடிய வேட்பாளரை பொறுத்து தான் அங்க வெற்றி இருந்தாலும் அதிமுகவிற்கு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.